அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவ செய்திக்கு நேராய் வரவேற்கிறேன். உலகம் முழுவதும் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள், பல விதங்களில் அனுசரிக்கிறார்கள். பல கேள்வி கணைகள் நிறையா இருந்திருந்தாலும் ஒன்று நான் கேட்கிறேன், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த உன்னத நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறினதா? பவுல் ஒரு சபைக்கு எழுதுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரகாசமான மனக்கண்ணை கொடுக்கணும். எப்படியா? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழச் செய்த அந்த வல்லமையின்படியே நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும், நமக்குள்ளே பிரகாசமான மனக்கண்கள் வர வேண்டும் என்று சொல்லி பவுல் அந்த சபைக்காக, எபேசு சபைக்காக வேண்டுதல் செய்கிற அந்த வேண்டுதலை நாம் பார்க்குறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தா நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? ஆண்டவர் பார்க்கிற வண்ணமாகவே நாம் பார்க்கிறோமா? நம்முடைய பார்வை மாறி இருக்கிறதா? உதாரணத்திற்கு யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலே அங்கே மரியாளை குறித்து ஒரு கூட்ட ஜனம் கல்லறைக்கு முன்பாக செல்லுகிறார்கள். முதல் ஆண்டவர் கல்லறையில் இல்லை என்று சொல்லி பார்த்தவர்கள் சீஷர்கள், பெண்கள் தான், பெண் சீஷர்கள் தான். மார்க்கிலே வாசிக்கிறோம். முதலாவது மகதலேனா மரியாளுக்கும் மற்ற மரியாளுக்கும் இன்னும் ஒரு பெண்ணுக்கும் அங்கே தரிசனமாக காண்பிக்கப்படுகிறார். ஆண்டவர் உயிர்த்தெழுகிறார். அவர்கள் கல்லறையில் இல்லை என்று சொல்லி பேதுருக்கும் மற்ற சீஷர்களுக்கும் அறிவிக்கிறாங்க. ஓடி போய் பார்க்குறாங்க, விசுவாசிக்கிறாங்க. நல்லது. ஆனால் இவளை பாருங்களேன், 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். சீஷர்கள் விசுவாசிக்கிறாங்க. 9 அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்க்கிறாள். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்திருந்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். கண் திறக்கப்படாத மரியாள். இன்னைக்கு நம்முடைய கண்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள் வரும்போதும், வாழ்க்கையில் செழிப்பு, மேன்மை, கனம் எது வந்தாலும் சரி, மேன்மை வந்தாலும் சரி, இயேசு கூட இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடுகிறோம். இவளுக்கு இயேசு இருக்கிறார் என்று கண் திறக்கப்படலை. கலிலேயாவில் இருக்கும்போது நான் மரிப்பேன், பின்பு 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்று சொல்லி இயேசு எவ்வளவோ சொன்னார். அவர் சொல்லியபடியே பாடுபட்டார், சொல்லியபடியே சிலுவையில் அறையப்பட்டார், அவர் சொல்லியபடியே மரித்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் சொல்லியபடியே உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஆனால் இவா இயேசுவை பார்க்குறா, இயேசுதான் அறியலை. ஆனால் இவளுடைய காரியங்களை பாருங்களேன். இவள் அறியலை. அதாவது 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். இயேசுக்கிட்டே சொல்றா, இயேசு எடுத்து போயிட்டீங்களோ, நான் அவரை வாங்கிக்கிறேன், நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க. அவர்களுக்கு ஏக்கம் தெய்வத்தின் மேலே. நிறைய பேத்துக்கு இயேசு தேவன்ற ஏக்கம் இருக்குது, ஆனால் கண் திறக்கப்படலை. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த இந்த நாட்களில் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய கண்களில் படட்டும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். எலிசாவின் நாட்களில் கேயாசி பயப்படுறான், இவ்வளோ பெரிய படம் வந்துட்டுன்னு சொல்லி. ஆனால் எலிசாவுக்கு தெரியும், கண் திறக்கப்பட்ட எலிசாவுக்கு தெரியும், அக்கினிமயமான ரதங்கள் அவனை சுற்றி சூழ நின்றது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். அவள் தொடர்ந்து சொல்லுகிறா, இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தம். கண் திறக்கப்படலை, காது கொஞ்சம் புரிஞ்சிக்கிச்சு. அந்த குரலை கேட்டோன்னு இது இயேசுவின் குரல் என்று சொல்லி, மரியாளே, அந்த டோன், அவளை கூப்பிட்ற, அவள் பேர் சொல்லி கூப்பிட்ற அந்த டோனை பார்த்து உடனே அவள் கண்டுபிடிச்சிட்டா. இன்றைக்கி கூட இந்த சத்தத்தை கேட்குறதே பிள்ளைகளே,
நம்முடைய கண்கள் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, நீர் பார்க்கிற வண்ணமாக வசனத்தை நான் பார்க்க வேண்டும். நீர் பார்க்கிற வண்ணமாக உலகத்தை நான் பார்க்க வேண்டும். நீர் பார்க்கிற வண்ணமாக என்னை நான் பார்க்க வேண்டும். நீர் பார்க்கிற வண்ணமாகவே நான் ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்க என் கண்கள் திறக்கப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள். கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய கண்களில் படுகிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் குருடர்களாக இருக்கக்கூடாது. கண் சொறி போன குருடர்களாக இருக்கக்கூடாது. உலகம் போன போக்கில் நம்முடைய கண்கள் போகக்கூடாது. இல்லை, உன்னதத்தை, நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நம்முடைய இருதயம் இருக்கிறது. வானத்தை நோக்கி, பரலோகத்தை நோக்கி நம்முடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கட்டும். எப்போதும் நம்முடைய கண்கள் தேவ சமூகத்தை நோக்கி இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களை அன்போடு மீண்டும் நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த வாழ்த்துதல் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இன்னும் அதிக பரவசத்தோடு விட மகிழ்ச்சியோடு ஆண்டவர்கிட்ட கிட்டி நெருங்கி சேரட்டும். அநேகர் இதை தவறாக அனுசரித்தாலும் நாம் உண்மையாக அவர் உயிர்த்தெழுந்த உன்னத நோக்கத்தை நிறைவேற்ற நாம் அர்ப்பணிப்போம். மரிக்கும்போது பேசின வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். 7 வார்த்தை. உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் சில வார்த்தையை அவர் சொல்லியிருக்கார் அல்லவா, அதையும் நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள், உய்து ஆராய்ந்து பாருங்கள், எடுத்து வேதத்தை புரட்டி பாருங்கள். அந்த வார்த்தை நம்மை பாதிக்கட்டும், நம்மையும் சீஷர்களாய் மாற்றட்டும். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த உன்னத நோக்கத்தை கர்த்தர் நம்மை கொண்டும் நிறைவேற்றட்டும். வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையை ஆக்குவோம். வேத வசனங்களின்படியே நாம் வாழ அர்ப்பணிப்போம். கர்த்தர் நடத்துவாராக. கண்களை முடிச்சு வைப்போமா? தகப்பனே, நீர் உயிர்த்தெழுந்த இந்த நாளை உலகம் முழுவதும் விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அதன் நோக்கம் அறிந்து மகிழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிழ்ச்சியாய் கர்த்தரை துதிக்க கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ராஜா, உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் முதல் ஏன் அழுகிறாய் என்று சொல்லி இவளை பார்த்து நீ சொல்கிறீங்க. பூட்டி அறைக்குள் பிரவேசித்து சில காரியங்களை நீங்கள் இடைப்பட்டீங்க. ஆண்டவரே, பரமேறி போகும்போது சில கட்டளைகள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க. அதையெல்லாம் நாங்கள் நினைவுகூர்ந்து செயல்பட 40 நாள் சீஷர்களுக்கு தரிசனமானீங்களே, அது நினைவு கூர்ந்து நாங்கள் செயல்பட அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எங்கள் வாழ்க்கையாய் மாற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமையடைங்க. வசனத்திற்காக எங்கள் கண்களை கர்த்தர் திறக்குங்க. வசனத்தை காணும்படி எங்கள் கண்களை திறங்க ஆண்டவரே. நீர் கூட இருக்கிறதை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுடைய கண்களில் படட்டும். கர்த்தர் மகிமையடைங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.